10th ரேட் பண்ண டீம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். பிகாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். பட் ரியான் பராக் என்ன தான் அடிச்சு கொடுத்தாலுமே லாஸ்ட் இயர் வந்து அவங்களால ப்ரெஷர் அண்ட் ஓவர் டிபெண்டன்சி இருக்குது. இந்த இயர் வந்து அவங்க பட்லராக விட்டுருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி ஹெட் மேயர் அடிக்க போகிறாரு, நிதிஷ் ராணா எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பார், திருவச்சூரில் லாங் சிக்ஸ் அடிச்சு மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் அவங்க 10th பொசிஷனில் ரேட் பண்ணுறேன். 9th பொசிஷனில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட வந்து அனுஜ் ராவத், மஹிபால் லோமர், ராகுல் டெவாட்டா, ருதர்ஃபோர்டு, கிளென் ஃபிலிப்ஸ் நல்ல கேப்பபிள் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. அனுஜ் ராவத் லாஸ்ட் சீசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாவே இருக்குது. பிகாஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பிகாஸ் ராகுல் டெவாட்டியா ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஒரு அண்டர் டாக்னு சொல்லலாம் அவரை. பிகாஸ் அவர் அவ்வளோ நிறையாவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு மேட்சஸை. அவர் கொடுத்த சான்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் மஹிபால் லோமருக்கு ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது. அவரால் நல்ல சிக்ஸஸ் அடிக்க முடியும். ப்ரெஷர் சுச்சுவேஷன் டெலிவர் பண்ணியிருக்காரு. ருதர்ஃபோர்டு ஒரு நல்ல சிக்ஸ் ஹிட்டர் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். கிளென் ஃபிலிப்ஸும் டாப்லையும் ஆடிருக்காரு. நியூசிலாந்து டீமுக்கு ஒரு நல்ல ஃபினிஷராக இருந்திருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் 8th பொசிஷன் கொடுக்குறேன். பிகாஸ் அவங்களோட வீக்னஸ்ன்னு பார்த்தா அந்த இயர் கண்டிப்பாக மிடில் ஆர்டர்னு சொல்லி ஆகணும். கிறிஸ்டன் ஸ்டாப்ஸ், அஸ்டோ சர்மா, ஹாரி ப்ரூக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலுமே ஒரு நல்ல பவர் ஹிட்டர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது கண்டிப்பாக அந்த டீம் பார்க்குறப்போ. ஃபேஃப் டு பிளஸி டாப்பில் ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாகவே மிடில் ஆர்டரில் வந்து யார் காப்பாற்றோம் அப்படின்னு தெரியாது. 7th பொசிஷன் வந்து பஞ்சாப்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க என்ன தான் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல்லாம் எடுத்திருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் குறையுதுன்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவங்க எல்லாருமே டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க அடிக்க போய் அப்படின்னா அவங்களால டக்குன்னு மேனேஜ் பண்ண முடியாது. அதுதான் சஷாங்க் சிங் ஒரே ஒரு இந்தியன் ஹிட்டர் தான் இருக்கார். அவங்க ரொம்ப ஃபாரினர்ஸ் மேலே இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு தோணுது இந்த சீசன். 6th பொசிஷனில் யாருன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ஷனில். டேவிட் மில்லர், அப்துல் சமத் அண்ட் நிக்கோலஸ் பூரான் இந்த மாதிரி ஃபினிஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபினிஷர்ஸ் வந்து எப்படி நல்லா ஆட போகிறாங்கன்னு தெரியாது. அப்துல் சமத் வந்து லாஸ்ட் இயர் எஸ்ஆர்ஹெச்க்கு பயங்கரமாகவே ஆடி கொடுத்தாரு. பட் இந்த சீசன் எப்படி ஆட போகிறாருன்னு தெரியல, பார்ப்போம். மில்லரால் கன்சிஸ்டன்ஸாக அடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நிக்கோலஸ் பூரான் கிட்ட இன்கன்சிஸ்டன்சி நிறையாவே இருக்குது. பட் அவரால் அடிக்க முடியும்னு தெரியும். அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் எடுத்துகிட்டு போயிடுவார். அண்ட் 5th பொசிஷனில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்க டாப் ஹெவியாகவே ரிலையண்ட்டாக இருந்திருக்காங்க அந்த 3 பேர் மேலே. கண்டிப்பாக எம்எஸ் தோனி, சிவம் தூபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா இந்த 3 பேர் மேலேயும் ரொம்பவே டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸில். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜேமி ஓவர்டன் அண்ட் தீபக் ஹூடா இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேலே ரிலே பண்ணாங்கன்னா, அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல சைடாகவே தெரிவாங்க. சப்போஸ் அவங்க 3 பேர் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா இந்த 2 பேர் வந்து காப்பாற்றி கொடுக்க முடியும். அண்ட் பார்க்கலாம். 4th பொசிஷனில் யார் அப்படின்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து ஓவர் டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு தோணுது கண்டிப்பாக ஆண்ட்ரே ரசல் மேலே. அவருக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்க போகுது இந்த சீசனில். பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கார். வேறு வழி, நோ ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா மொயின் அலி, அப்போ ரோமன் பாவல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களால டெலிவர் பண்ண முடியுமான்றது ஒரு கொஷின் மார்க் தான். பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 3rd பொசிஷன் வந்து ஒரு டஃப் கால் தான். பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு சொல்லலாம். பிகாஸ் ஹென்ரிக் கிளாஸஸ் நிதிஷ் ராணா இருக்காங்க. பட் அவங்கள தவிர சுற்றி அடிக்கிறதுக்கு அபினவ் மனோகர் மட்டும்தான் இருக்கார். அவரால் அடிக்க முடியுமா அப்படின்னு தெரில. அவர் நல்ல ஹிட்டர் தான். பட் ஸ்டில் இஃப் 2 பேருமே டெலிவர் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாகவே ப்ரெஷர் வந்துடும் அபினவ் மனோகர் மேலே. ஸோ ஹென்ரிக் கிளாஸஸ் நான் ப்ரூவன் பிளேயர்ஸ் தான். நிதிஷ் ரெட்டி வந்து இப்போ நல்லாவே வளர்ந்துட்டுருக்காரு. பயங்கரமான கன்சிஸ்டன்ஸாக அடிச்சிட்ருக்காரு. லாஸ்ட் இயர் மாதிரி கன்சிஸ்டன்ஸாக அடிக்க முடியுமா, அதை ஃபாலோ பண்ணுவாரா, கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அண்ட் 2nd பொசிஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபயர் பவர் கன்னான ஒரு மிடில் ஆர்டர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க காலமாக மிடில் ஆர்டர்னு பார்த்தா அவங்களுக்கு கன்னாக இருக்கும் எப்போவுமே. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா அண்ட் இப்போது ஜாக்ஸை வேறு எடுத்துருக்காங்க. ஜாக்ஸ் கண்டிப்பாக டாப்பில் ஆடிடுவார். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மிடில் ஆர்டர் டாப் 3 பார்த்தா கண்டிப்பாக கன்னாக வச்சுருக்காங்க. சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் அண்ட் பெவான் ஜேக்கப்ஸ்னு ஒரு பிளேயர் வந்து எடுத்துருக்காங்க. அவர் கண்டிப்பாக பேக்கப்பாக தான் இருப்பார். பட் ஸ்டில் ஒரு கேமுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா நல்லாவே இருக்கும். அண்ட் நம்பர் 1 பொசிஷனில் வந்து நான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சொல்லுவேன். ஆர்சிபி இந்த வாட்டி பயங்கரமாக எடுத்துருக்காங்க சொல்லியே ஆகணும். ஜிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், அது மாதிரி ஷெப்பர்ட், டிம் டேவிட் இந்த மாதிரி பயங்கரமான பிளேயர்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பட்டுச்சுன்னா கூட கண்டிப்பாகவே பயங்கரமாக இருக்கும், த்ரெட்டனிங்காக இருக்கும் ஆப்போனன்ட்ஸ்க்கு. லிவிங்ஸ்டன் நல்ல மான்ஸ்டர் 6 அடிக்க முடியும். அவர் ஒரு பீஸ்டமான பேட்டிங் ஆடுவார். 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவுட் ஆஃப் த கிரவுண்டில் தான் போய் விழுவோம். டிம் டேவிடும் ஒரு பயங்கரமான பவர் ஹிட்டர். 2 எண்ட்லையும் அன்ஸ்டாப்பபிளாக 2 பேர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நைட் மேராக இருக்க போகுது ஆப்போனன்ட்ஸ்க்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாப் 1 பொசிஷனில் ஆர்சிபிக்கு கரெக்டான மூவ் தானா?
இல்லை ஆர்சிபி சொதப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? நீங்கள் யாரை ரேட் பண்ணுவீங்க நம்பர் 1 பொசிஷனில்? கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.